வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியா ரஷ்யா உறவை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் ரஷ்யா அதிபர் புதின் இந்தியாவுக்கு வரும்போது நாம சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கறோம். சரி. இந்த ரெண்டு படகுலையும் ஒரே நேரத்துல பயணம் செய்ய முடியுமா? புதினோட இந்த சமீபத்திய பயணம் அதுக்கு பதில் சொல்லுதான்னு பாப்போம். சமா இத புரிஞ்சுக்க நம்ம கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு. அதாவது 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டோட அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை, ஓகே. அப்புறம் அரசாங்க ஆவணங்கள், இணைப்பு திட்டங்கள் பத்தின சில முக்கியமான ஆய்வு கட்டுரைகள்னு ஒரு பெரிய தொகுப்பே நம்ம கிட்ட இருக்கு. அருமா. இதையெல்லாம் வச்சு இந்த உறவோட உண்மையான நிலவரம் என்னன்னு நாம அலசலாம். சூப்பர். அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பழைய ஹிந்தி ரூசி பாய் பாய்ங்கிறதெல்லாம் தாண்டி 2025ல இந்த உறவு எப்படி இருக்குன்னு பாக்குறது தான். கரெக்ட். இன்றைய தேவையில, அதாவது பொருளாதாரம், பாதுகாப்பு, இதுக்காக இந்த நட்பு எப்படி மாறி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க உதவ போறோம். சரி, முதல்ல இந்த உறவோட அடித்தளம் அது எவ்வளவு வலுவானதுன்னு ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது நேத்து ஆரம்பிச்ச உறவு இல்ல. 1971ல வங்கதேச போர் நடந்தப்போ. ஆமா, வங்கதேச விடுதலை போர் நடந்தப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவா 7வது கடற்படைய வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பிச்சு. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா நின்னது சோவியத் யூனியன் தான். அன்னைக்கு போட்ட அந்த அமைதி மற்றும் நட்புறவு ஒப்பந்தம் தான் இன்னைக்கும் இந்த உறவோட அஸ்திவாரம். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கும் தொடருது. ஆனா அதுக்கப்புறம் இந்த உறவுல சில முக்கியமான கட்டங்கள் இருந்திருக்கு இல்லையா? ஆமா. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாதிரியான வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேக்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மைதான். 2000வது வருஷம் இத ஒரு மூலபோய கூட்டாண்மை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் 2010ல இதை இன்னொரு படி மேல கொண்டு போய் சிறப்பு மற்றும் தனிச்சலுகை பெற்ற மூலாதார கூட்டாண்மையா தரம் உயர்த்தினாங்க. சிறப்பு மற்றும் தனிச்சலுகை பெற்ற அப்படின்னா? இதுக்கு அர்த்தம் இரு நாட்டு தலைவர்களும் எந்த தயக்கமும் இல்லாம நேரடியா தொலைபேசியில பேசி ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட விவாதிக்க முடியும். ஓ. பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்ல கூட சில விதிகள் தளர்த்தப்படும். இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஓகே, இப்ப புரியுது. இப்போ 2025ல இந்த கூட்டாண்மையோட 25வது வருஷத்தை கொண்டாடுறாங்க. ஆமா, வெள்ளி விழா. சரி. இந்த கொண்டாட்டத்துக்காக புதின் வந்தப்போ என்னென்ன பெரிய முடிவுகள் எடுத்தாங்க? வர்த்தகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இருதரப்பு வர்த்தகம் கிட்டத்தட்ட $69 பில்லியன் தொற்றுக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய சாதனை தானே? ஆமா, அந்த எண் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. 2030க்குள்ள $100 பில்லியன் இலக்கு வேற வச்சிருக்காங்க. வாவ். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னது? நாம ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றது சுமார் $64 பில்லியன். ஆனா நாம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றது வெறும் $5 பில்லியன் தான். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? கிட்டத்தட்ட $50 பில்லியன் மேல வர்த்தக பற்றாக்குறை. ஆமா, இதுதான் இப்போதைய பெரிய சவால். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் மாதிரி தெரியுதே. ஆனா சில பேர் சொல்றாங்க, இவ்ளோ மலிவா என்ன கிடைக்கிறப்போ இந்த பற்றாக்குறைய பத்தி ஏன் கவலைப்படணும்? இது இந்தியாவுக்கு லாபம் தானே? அது ஒரு நல்ல பாயிண்ட். குறுகிய காலத்துல இது லாபம்தான், மறுக்கல. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நம்ம வர்த்தகம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு பொருள், அதாவது கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்கு. நம்ம மொத்த இறக்குமதியில பெரும் பகுதி அதுதான். நாளைக்கு உலக சந்தையில என்ன விலை மாறினாலோ இல்ல ரஷ்யாவால சப்ளை பண்ண முடியலனாலோ இந்த $69 பில்லியன் வர்த்தகமே ஆட்டங்கண்டுடும். ஓ, அப்போ இது ரொம்ப ரிஸ்க். ஆமா, இது ஒரு நிலையான வர்த்தக உறவுக்கான அடையாளம் இல்ல. அதனாலதான் இந்தியா மருந்து பொருட்கள், ஆட்டோமொபைல் பாகங்கள், விவசாய பொருட்கள்னு பலதரப்பட்ட பொருட்களை ரஷ்யாவுக்கு விற்க தீவிரமா முயற்சி பண்ணுது. ஓகே, நீங்க சொன்னீங்க இந்த வர்த்தக பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் கச்சா எண்ணெய்னு. அப்போ இந்த எரிசக்தி உறவு தான் இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்போட இன்ஜினே சொல்லலாமா? கரெக்ட். அந்த இன்ஜின் தான் இப்போ முழு வேகத்துல ஓடிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு முக்கியம்? தள்ளுபடி விலையில ரஷ்யா எண்ணெய் கொடுத்ததால இன்னைக்கு இந்தியாவோட மொத்த கச்சா எண்ணெய் தேவையில 35% முதல் 40% வரை ரஷ்யா கிட்ட இருந்து தான் வருது. 35%? ஆமா, இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஊக்க சக்தி. ஆனா இந்த உறவு வெறும் எண்ணெயோட முடியல. அணுசக்தி ஒத்துழைப்பு தான் இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பத்தி நமக்கு தெரியும். அதுல புதுசா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? கூடங்குளம் விரிவாக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி ரஷ்யாவோட நவீன VVR-1200 உலைகளோட ஒரு புதிய அணுமின் நிலையத்தையே அமைக்க போறாங்க. ஓ, புதுசா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு.
என்னது? ரஷ்யா நமக்கு சிறிய மாடுலர் உலைகள், அதாவது ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ், அப்புறம் மிதக்கும் அணுமின் நிலையங்களை அமைக்க உதவி செய்ய முன்வந்திருக்கு. ஒரு நிமிஷம். மிதக்கும் அணுமின் நிலையமா? அது எப்படி சாத்தியம்? கேக்குறதுக்கே சினிமா மாதிரி இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? இதுதான் எதிர்காலம். ஒரு கப்பல்லையே ஒரு சிறிய அணுமின் நிலையத்தை உருவாக்கி தேவைப்படுற கடலோர பகுதிக்கு கொண்டு போய் மின்சாரம் தயாரிக்கிறது தான் இந்த திட்டம். சுவாரஸ்யமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2047க்குள்ள 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்திங்கிற இந்தியாவோட பிரம்மாண்டமான இலக்கு அடைய இந்த மாதிரி புதுமையான திட்டங்கள் ரொம்ப உதவும். அப்போ இது வெறும் ஆற்றல் பாதுகாப்பு இல்ல, நம்மளோட கிளீன் எனர்ஜி இலக்குகளுக்கும் இது உதவும் இல்லையா? நிச்சயமா இது ஒரு முக்கியமான படி. ஓகே. வர்த்தகம் பண்றோம், எண்ணெய் வாங்குறோம். ஆனா இவ்ளோ பெரிய வர்த்தகத்தை இன்னும் எளிதாக்க ஏதாவது வழிகள் இருக்கா? இந்த சரக்குகள் எல்லாம் எப்படி வேகமா கொண்டு வரது? அருமையான கேள்வி. அதுக்கு தான் இப்போ 3 பிரம்மாண்டமான இனிப்பு திட்டங்கள் பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த உறவோட அடுத்த அத்தியாயம். சொல்லுங்க. முதல்ல INST, அதாவது சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம். இது இந்தியாவிலிருந்து கிளம்பி ஈரான் வழியா ரஷ்யாவுக்கு போய் அங்கிருந்து ஐரோப்பாவுக்கே போற ஒரு 7800 கிலோமீட்டர் நீள பாதை. இதுல கப்பல், ரயில், சாலைன்னு எல்லாமே இருக்கும். ஆனா இந்த வழித்தடம் ஈரான் வழியா போகுதே, அங்க இருக்கிற அரசியல் சூழல் இதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் இருக்கு, மறுக்க முடியாது. ஆனா அதனால கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம். எவ்ளோ அதிகம்? இந்த வழித்தடம் மூலமா பயண நேரமும் செலவும் 40% குறையும்னு கணக்கிட்டு இருக்காங்க. சூயஸ் கால்வாய் சுத்தி போறதை விட இது ரொம்ப வேகமான வழி. ஓகே. அடுத்த திட்டம். அடுத்தது சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம். இது நம்ம ஊர்ல இருந்து நேரடியா ரஷ்யாவுக்கா? ஆமா, இந்த சென்னை விளாடிவோஸ்டாக் பாதைங்கிறது நம்ம கிழக்கு கடற்கரையிலிருந்து ரஷ்யாவுக்கு ஒரு நேரடி எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி. எப்படி? இப்போ நம்ம மும்பையிலிருந்து கிளம்பி ஊரையெல்லாம் சுத்தி சூயஸ் கால்வாய் வழியா போறதுக்கு 40 நாள் ஆகுது. ஆனா இந்த புது ரூட்ல வெறும் 12-15 நாள்ல போயிடலாம். 40 நாள் பயணம் வெறும் 15 நாள்லயா? ஆமா, நேரமும் மிச்சம், செலவும் மிச்சம். இது நம்ம கிழக்கு கடற்கரைய ரஷ்யாவோட வளங்கள் நிறைந்த தூர கிழக்கு பகுதியோட இணைக்குது. 3வது வழித்தடம் பத்தி சொல்லுங்க. அது ஏதோ ஆர்டிக் பகுதியில இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுதான் வடக்கு கடல் வழி, அதாவது நார்த்தன் சீ ரூட். புவி வெப்பமயமாதலால ஆர்டிக் பெருங்கடல்ல பனி உருகி ஒரு புதிய கடற்பாதை உருவாகியிருக்கு. இந்த வழியா ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் பயணம் செஞ்சா பயண நேரம் 30-40% குறையும். அப்போ இந்த 3 திட்டங்களும் முழுசா செயல்பாட்டுக்கு வந்தா இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தோட முகமே மாறிடும். நிச்சயமா. சரி, வர்த்தகம், எரிசக்தின்னு பேசிட்டோம். ஆனா இந்தியா ரஷ்யா உறவுனாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ராணுவம் தான். உண்மைதான். அங்க என்ன நிலைமை? ரஷ்யாவோட பங்கு 72%லிருந்து 36%மா குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்போ ரஷ்யா ஆயுதங்களோட தரம் குறைஞ்சிடுச்சா, இல்ல இந்தியா வேணும்னே அவனை உருவாக்குதா? இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தானே? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த புள்ளிவிவரம் ஒரு கோணத்துல பார்த்தா பின்னடைவு மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது இந்த உறவு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்திருக்கிறத காட்டுது. எப்படி சொல்றீங்க? இந்தியா இப்போ வெறும் வாங்குபவர்ங்கிற இடத்துல இருந்து கூட சேர்ந்து உருவாக்குபவர்ங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. அதாவது இணை மேம்பாடு, இணை உற்பத்தி. கோ டெவலப்மெண்ட், கோ ப்ரொடக்ஷன். அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. பிரம்மோஸ் ஏவுகணை தான் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். ஆமா ஆமா. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கின இந்த ஏவுகணைய இப்போ நாம பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம். இது எவ்ளோ பெரிய மூல சாராய வெற்றி. இந்தியா இப்போ ஒரு பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளரா மாறிட்டு வருது. கரெக்ட். இது போக S-400 ஏவுகணை அமைப்பு, அமைதியில தயாரிக்கப்படுற AK-203 துப்பாக்கிகள்னு எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தோட ஒரு பகுதி தான். அப்போ இது வெறும் ஆயுதம் வாங்குறதில்ல, தொழில்நுட்பத்தையே பரிமாறிக்கிற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதோட ரியல் லோஸ் அப்படின்னு ஒரு ராணுவ தளவாட பரிமாற்ற ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கு. ரியோலோஸ். ஆமா. இதுபடி இந்திய ராணுவம் ரஷ்யாவோட துறைமுகங்களையும் விமான தளங்களையும் பயன்படுத்திக்கலாம். அதே போல ரஷ்ய ராணுவம் நம்ம தளங்களை பயன்படுத்திக்கலாம். ஓ, இது இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. நிச்சயமா. ராணுவம் போலவே விண்வெளி துறையிலும் இந்த நட்பு ரொம்ப பழமையானது இல்லையா? ஆமா, ரொம்ப பழமையானது. 1975ல இந்தியாவோட முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்ணுக்கு அனுப்புனதே ரஷ்யா தான். ஆமா. அந்த உறவு இன்னைக்கும் ரொம்ப வலுவா இருக்கு. நம்ம நாட்டோட முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்துக்கு நம்ம விண்வெளி வீரர்களுக்கு ரஷ்யாவுல தான் பயிற்சி கொடுத்தாங்க.
ம். இது தவிர அவங்களோட GLNS, நம்மளோட நாவிக் செயற்கைக்கோள் அமைப்புகள், ராக்கெட் இன்ஜின் தொழில்நுட்பம்னு பல விஷயங்கள்ல ஒத்துழைப்பு தொடருது. கேக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த உறவுல எந்த சவால்களுமே இல்லையா? எல்லாம் பூப்பாதை தானா? இல்லவே இல்ல. குறிப்பா அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் ஒரு பெரிய தலைவலியா இருக்குமே. நிச்சயமா இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய சவால். அமெரிக்கா ரஷ்யா பொருளாதார தடை சட்டம் 2025ன்னு ஒன்ன கொண்டு வர முயற்சி பண்ணுது. ஓ, அதுபடி ரஷ்யா கிட்ட என்ன வாங்குற நாடுகள் மேல 500% வரை வரி விதிக்கலாம். 500%? இது மட்டும் நடந்தா அது இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா, இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்லுது? இந்தியா ரொம்ப தெளிவா 2 விஷயங்கள சொல்லுது. ஒன்னு, எங்களோட எரிசக்தி பாதுகாப்பு எங்களுக்கு மிக முக்கியம். சரி. 2வது, ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கூட ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்குறாங்க. நீங்க வாங்கினா சரி, நாங்க வாங்கினா தவறா? இந்த இரட்டை நிலைப்பாடு சரியில்லைன்னு இந்தியா தைரியமா வாதாடுது. நல்ல பாயிண்ட். சரி, அடுத்த பெரிய சவால் சீனா. ரஷ்யாவும் சீனாவும் ரொம்ப நெருக்கமாயிட்டு வராங்க. ஆமா, ஜப்பான் கடல்லையும் ஆர்டிக் பகுதியிலயும் சேர்ந்து ராணுவ பயிற்சி எல்லாம் பண்றாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய கவலை தானே? கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான கோணமும் இருக்கு. அது என்ன? ரஷ்யாவோட பார்வையிலிருந்து பார்த்தா அவங்க சீனா மேல முழுமையா சார்ந்திருக்க விரும்பல. ம். தன்னோட வெளியுறவு கொள்கையை சமநிலைப்படுத்த இந்தியா ஒரு முக்கியமான கூட்டாளியா ரஷ்யாக்கு தேவைப்படுது. அதனால சீனாவோட நெருக்கமானாலும் இந்தியாவுடனான உறவையும் ரஷ்யா வலுப்படுத்த நினைக்குது. ஓகே, 3வது சவால் பத்தி சொல்லுங்க. பணப்பரிமாற்றம் அப்புறம் ராணுவ தளவாடங்கள் வர்றதுல தாமதம்னு சொல்றாங்களே. ஆமா, இது ஒரு நடைமுறை சிக்கல். மேற்குலகோட தடைகளால டாலர்ல பணப்பரிமாற்றம் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆமாம். ரூபிள் முறையில வர்த்தகம் பண்ணலான்னு பேசினாலும் நம்ம வங்கிகள் அமெரிக்க தடைகளுக்கு பயந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க. அதனால பேமெண்ட்ஸ்ல சிக்கல் வருது. ஆமா, S-400 மாதிரி முக்கியமான தளவாடங்களோட பாகங்கள் வர்றதுல கூட சில தாமதங்கள் ஏற்படுது. அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்தியா ரஷ்யா உறவுங்கிறது பழைய நட்போட அடித்தளத்துல இன்றைய உலக அரசியல் மற்றும் பொருளாதார தேவைகளுக்காக ரொம்ப கவனமா கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டாண்மைன்னு சொல்லாமா? சரியா சொன்னீங்க. இது ஒரு பக்கம் இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யுது. ம். இன்னொரு பக்கம் இந்த மாறிவரும் உலக ஒழுங்குல இந்தியா தன்னோட தனித்துவமான இடத்தை நிலைநிறுத்திக் கொள்ள உதவுது. ஆமா. பழைய நட்புக்கும் புதிய புவிசார் அரசியல் உண்மைகளுக்கும் நடுவுல ஒரு நாடு எப்படி பயணிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அருமை. இறுதியாக இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு சிந்தனை. ம், இந்த எல்லா ஆதாரங்களையும் படிக்கும்போது மூலோபாய தன்னாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆனா நிஜத்துல அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. ஒரு கூட்டாளி கிட்ட இருந்து நமக்கு தேவையான எண்ணெய், ஆயுதங்களை வாங்கணும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளோட உறவையும் கெடுத்துக்க கூடாது. சரி. இதுக்கு நடுவுல சீனா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அண்ட நாட்டையும் சமாளிக்கணும். இந்த மும்முனை போட்டிய ஒரே நேரத்துல சமநிலைப்படுத்துவது எப்படி? இதுதான் இன்றைய இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய சவால். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?